எம்சிக்கு புத்தகத்தில் கணக்கீட்டு பாடு தொடர்பான இலகு பக்கம் 70 229 ஸ்டார்ட் ஆகுது. தொங்கல் கணக்கினை திறப்பதற்கு பின்னற்றில் இது தேவையான நிகழ்வு. தொங்கல் கணக்குன்றது இரண்டு பதிவும் பதியாவிட்டால் இரண்டு பதிவும் பதிவு செய்யலைண்டா தொங்கல் கணக்கு தோற்றம் பெறும். அப்படியான அல்லது வரவில் ஒரு தொகையை செலவில் இன்னொரு தொகையை மட்டும் பதிஞ்சால் தொங்கல் கணக்கு வரும். விற்பனைக்கென கொள்ளம் செய்யப்பட்ட 150,000 பெறுமதியான பொருட்கள் நடைமுறையில்லா சொத்து கணக்கில் வரவிலிடப்பட்டும் கடன் கொடுத்தோர் கணக்கில் செலவிடப்பட்டும் இருக்கா. ரெண்டு பதிவு வந்துட்டு நடைமுறையில்லா சொத்து கணக்கில் வர வச்சு கடன் கொடுத்தோர் கணக்கில் செலவு வச்சாச்சு. ரெண்டு பதிவும் வந்தால் பரிச்சை மீதி சமப்படும். அது தொங்கல் கணக்கு உருவாகாது. பரிச்சை மீதி சமப்படாட்டித்தான் தொங்கல் கணக்கு உருவாகும். 50,000 விற்பனை பட்டியல் கணக்குகளில் புத்தகங்கள் இருந்து விடுபட்டது. அப்போ ரெண்டு பதிவும் பதிய கடன் விற்பனையை கடன் பட்டோர் கணக்கில் வரவிலையும் பதியலை, விற்பனை கணக்கில் செலவிலையும் பதியலை. ரெண்டு பதிவும் பதியாவிட்டாலும் பரிச்சை மீதி இணங்கும். இப்போ தொங்கல் கணக்கு வராது. கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட காசு 1,00,000 காசு புத்தகத்தில் வரவிலும் கடன்பட்டோர் கணக்கில் செலவிலும் 10,000 என பதியப்பட்டது. காசு கணக்கிலேயும் கடன்பட்டோர் கணக்கிலேயும் ஒரே தொகை தான் பதியப்பட்டிருக்கு. அதால பரிச்சை மீதி சமனடைந்து கொள்ளும். காசு கணக்கு 10,000 கடன்பட்டோர் கணக்கிலேயும் 10,000. இப்போ ரெண்டு இடம் ஒரே தொகை பதிஞ்சாலும் பரிச்சை மீதி சமப்படும். அப்போ இதுவும் தொங்கல் கணக்கை உருவாக்காது. 4வது சென்மதி வாடகை 25,000 வாடகை கணக்கில் மட்டும் பதியப்பட்டது. சென்மதி வாடகை பதிவு வாடகை கணக்கு வரவு, வாடகை கணக்கு வரவு மற்றொரு வாடகை கணக்கு அல்லது சென்மதி வாடகை கணக்கு செலவு. அங்கே சென்மதி வாடகை கணக்கில் பதியேழு, வாடகை கணக்கில் வர வச்சாச்சு. ஒரு பதிவுன்ட்டு தான் பதிஞ்சிருக்கு. இது பரிச்சை மீதி தயாரிச்சா வாடகை கணக்கு மீதி வந்துடும். பரிச்சை மீதி சமப்படாது. தொங்கல் கணக்கு உருவாகுது செலவு பக்கம். இதுதான் தொங்கல் கணக்கு உருவாக்குற நிகழ்வா இருக்க போகுது. கடைசி கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு செலுத்தப்பட்ட 10,000 கொள்வனவு கணக்கில் சரியாக பதியப்பட்டது. எப்படி பதிஞ்சிருக்கிறோம்டா, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தா காசு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. காசுல செலவு வச்சு கடன் கொடுத்தோர்ல வரவு வைக்காமல் கொள்வனவில் வரவு வச்சிருக்கிறோம். அதான் அந்த நிகழ்வு. கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு செலுத்தப்பட்ட 10,000 கொள்வனவு கணக்கில் சரியாக பதியப்பட்டது. காசு கணக்கில் செலவு வச்சு கடன் கொடுத்தோர்ல வர வைக்க வேண்டிய பதிவை இங்கே வர வைக்காம கொள்வனவில் வர வச்சாச்சு. இப்பதான் ஆனால் ரெண்டு பதிவு வந்துட்டு பரிச்சை மீதி சமனடைந்து கொள்ளும். இது பரிச்சை மீதி சமப்படாத காரணம் அதான் தொங்கல் கணக்கு உருவாக்கும். 4வது விட 230 விற்பனை தரகு பிள்ளையாக விற்பனை கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கான். மேற்கூறப்பட்டவற்றில் பின்வருவனவற்றில் எது பிழையாக குறைவாக காட்டப்பட்டிருக்கும். விற்பனை தரகு காசு கணக்கு செலவு விற்பனை தரகு கணக்கில் வர வச்சால்தான் சரி. ஆனால் விற்பனை கணக்கில் வர வச்சாச்சு. விற்பனை கணக்கில் வர வச்சிருந்தா விற்பனை குறைஞ்சிருக்கு. திருத்துவம். இந்த காசு கணக்கு செலவு வச்சு விற்பனை தரகு கணக்கில் வர வைக்காம விற்பனையில் வர வச்சதை திருத்துவம். விற்பனை செலவு விற்பனை செலவு விற்பனை தரகு கணக்கு வரவு. இதுதான் திருத்தப்பது. அப்ப ரெண்டும் லாபச்சீராக்க கூட்டில் ரெண்டும் லாப நட்ட கணக்கு. தேறிய லாபம் மாறாது. என்ற ரெண்டும் லாபட்ட கணக்கு வரவு, லாபட்ட கணக்கு செலவு. விற்பனை தரவு லாபட்ட கூட்டு போகும், விற்பனை லாபட்ட கூட்டு போகும். வரவு செலவு தேறிய லாபத்தை பாதிக்காது. ஆனா மொத்த லாபம் என்ன செய்யும்? விற்பனை தரகு விற்பனை விநியோக செலவில் காட்டுவோம். விற்பனை தாக்கம் தான் மொத்த லாபத்தை மாற்றும். இது மொத்த லாபத்தை மாற்றாது. இந்த பதிவு மொத்த லாபத்தை பிழைக்கும். விற்பனையை நாங்கள் செலவை வச்சு விட்டோம். முதல் விற்பனையில என்ன சொன்னாங்க? வர வச்சிருக்கோம். விற்பனையில வர வச்சிருக்கோம். விற்பனையில் வர வச்சிருந்தா மொத்த லாபம் விற்பனை குறைய மொத்த லாபம் குறைஞ்சிருக்கு. இப்போ மொத்த லாபம் தான் குறைய போகுது. தேறிய லாபம் அது மாறாது. இந்த வலுவாக மொத்த லாபம் குறைவாக இருக்கும். முதலாவடியாக இருக்க போகுது. தேறிய லாபத்தை நாங்கள் இதை வச்சு திருத்த போகிறோம்டா தேறிய லாபத்தில் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா எங்கேயோ இடத்த செலவாக காட்டுப்படணும். இவ விற்பனையில் வர வச்சபடியால் விற்பனை குறைய லாபம் குறைஞ்சிருக்கு. மொத்த லாபம் மட்டும்தான் இதில் விளைச்சிருக்கோம். 231 கேள்வி.
நிறுவனம் ஒன்று 2011-31 முடிந்த ஆண்டிற்கான மொத்த சொத்து மொத்த பொறுப்பு முறையே 10 லட்சம் 3 லட்சம் ஆகும். இத்தொகைகளை கணித்த பின்னர் பின்வரும் பிழைகள் கண்டுகொள்ளப்பட்டன. 3 பிழை இருக்குது. மேற்கூறிய பிழைகளை திருத்திய பின்னரான மொத்த சொத்து மொத்த பொறுப்பு முறையே நான் சமன்பாடு கணக்கீடு சமன்பாடு ரீதியாக செய்வோம். சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புகள் மூன்று வலுவையும் திருத்துவோம். அதுக்கு முதல் தந்த மீதியை பதிகிறேன். மொத்த சொத்து மொத்த பொறுப்பு முறையே 10 லட்சம் 3 லட்சம். மொத்த சொத்து 10 லட்சத்தை பதிகிறேன். திருத்த முன்னர் மீதி இருக்கு. பொறுப்பு 3 லட்சம் வேண்டா, உரிமை 7 லட்சம். வழுக்களை திருத்துவோம். வலுவை திருத்திக்க என்ன தாக்கம் வருதோ அதை பதிவோம். 2011 ஏப்ரலில் பொருளை விற்பதற்காக வாடிக்கையாளர்களிடம் முற்பணமாக பெறப்பட்ட 2000 ஆனது வருமானமாக இனம் காணப்பட்டுள்ளது. முற்பணமாக பெற்றா காசு வரவு முற்பண வருமான கணக்கு செலவு 2000 காசு வரவு முற்பண வருமானமாக காட்டணும். அது ஒரு பொறுப்பாக காட்டணும். ஆனால் வருமான கணக்கில் செலவு வச்சிருக்கலாம். முற்பண வருமான கணக்கில் செலவு வைக்காம வருமான கணக்கில் செலவு வச்சபடியால் வருமானமாக நான் காண்பிக்கலாம். வருமான கணக்கு வரவு இது திருத்த பதிவு. முற்பண வருமான கணக்கில் செலவு வச்சது வருமான கணக்கில் எல்லாம் செலவு வச்ச திருத்த பதிவு. வருமான கணக்கு வரவு முற்பண வருமான கணக்கு செலவு இதுதான் திருத்த பதிவு. வருமான கணக்கு வர வேண்டாம், லாபட்ட கூற்று வரவு. லாபட்ட கூற்று வர வேண்டாம், லாபம் குறைய உரிமை என்னையும் குறையும். லாபட்ட கூற்று வரவுன்றது உரிமையை குறைக்குது. முற்பண வருமான கணக்கு செலவண்டா அது ஒரு பொறுப்பை கூட்டுது. வருமானமாக காட்டியாச்சு. முற்பண வருமானமாக காட்ட வேண்டியதை முற்பண வருமான கணக்கில் செலவு வைக்க வேண்டியதை வருமான கணக்கில் செலவு வச்சிருக்கணும். வருமான கணக்கு வரவு முற்பண வருமான கணக்கு செலவு இது ஒரு பொறுப்பு. இது லாபட்ட கூட்டி வர வேண்டாம், உரிமை குறையுது. 2வது வேலை 2012 மார்ச் மாதத்துக்கான மின்சார பட்டியல் 5000 ரூபாய் பதியப்படாமல் உள்ளது. பதியப்படாமல் விடுபட்டிருக்கு. மின்சார செலவா அப்படின்னா என்ன? மின்சார செலவு இதில் முதல் யோசிக்கணும். செலுத்தின மின்சாரமா அற்று மின்சாரமா? மார்ச் மாதத்துக்கான மின்சார செலவு தான் சொல்லியிருக்கு. செலுத்தினதா அற்றுவா? இல்லை, அற்று. செலுத்தின மின்சாரம் தான் சொல்லியிருக்கணும். மார்ச் மாதத்துக்கான 5000 மின்சார செலவு பதியப்படாமல் இருந்தது. அற்று அற்றுண்டா எனக்கு உரிமை குறையுது. 5000ஆல செலுத்தணும் இல்லை, பொறுப்பு கூடும், சொத்து மாற்றம் வராது. மார்ச் மாதத்துக்கான மின்சாரம் தான் சொல்லியிருக்கு, அது அற்று. செலுத்தின மின்சாரம் மார்ச் மாதத்தில் செலுத்தின மின்சாரம் என்றால் வேறு, அதுக்கு சொத்தை குறைச்சிருக்கோம். 3வது 10,000 விற்பனை பட்டியல் ஒன்று விற்பனை நாள் 8 இருமுறை பதியப்பட்டது. இதுக்கு திருத்த பதிவு எடுப்போம். விற்பனை நாள் 8 இருமுறை வந்தால் திருத்த பதிவு. கடன்பட்டோர் செலவு விற்பனை நாள் 8 மொத்தத்தை நாங்கள் இப்படி பதிவோம். கடன்பட்டோர் வராது, விற்பனை செலவு பதிவோம். விற்பனை நாள் 8 மொத்தத்தை இப்போ 2 முறை வந்துட்டா 10,000. அது ஆப்போசிட்டாக பதிவோம். கடன்பட்டோர் செலவு விற்பனை வராது. இப்போ திருத்த பதிவு. விற்பனை வராது, கடன்பட்டோர் செலவு. விற்பனை வர வேண்டாம், லாப நட்ட கூற்று வராது. லாபம் என்னையும் குறையும், உரிமை குறையுது, லாபம் குறையுது. விற்பனை வர வேண்டாம், லாப நட்ட கூற்று வராது. கடன்பட்டோர் செலவு வேண்டாம், சொத்து குறையும். கூட்டுவோம். முதலாவது தரவு விற்பனை வருமானமாக இனம் காணப்பட்டது. 20,000 மாற்றம் செய்யணும். கேள்வியில் எவ்வளோ இருக்குது? 20,000 அந்த முற்பண வருமானமாக காட்டணும். 2,000 என்றதில் இருக்குது முற்பண வருமானம். 20,000 மட்டும் மாற்றம் செய்யணும். 20,000 மாற்றிட்டேன். உரிமை குறையுது, பொறுப்பாக காட்டப்படுது. இப்போ மொத்த சொத்தின் டோட்டல் 9,90,000. பொறுப்பின் மொத்தம் அதான் பொறுப்பு தான் கேட்டிருக்குது 3,25,000. உரிமை 35 கழிச்சு விட்டால் 6,65,000. திருத்தப்பட்ட சொத்துக்கள் 9,90,000. திருத்தப்பட்ட பொறுப்பு 3,25,000. இந்த கேள்விக்கான விட முதலாவது விட. அடுத்த கேள்வி 232.
வியாபாரம் ஒன்றின் வரைவு நிதி கூற்றுகளை தயாரித்த பின்பு பின்வரும் வழக்கல் கண்டுபிடிக்கப்பட்டன. 3 வழி இருக்குது. இவ்வழக்கல் காரணமாக நிறுவனத்தின் லாபம் எவ்வளவு தொகையால் குறைத்து காட்டப்பட்டுள்ளது. இப்போ லாப சீராக்கல் கூட்டி செய்வோம். 3 வழியையும் வச்சு லாப சீராக்கல் கூட்டில் எவ்வளவு லாபம் பாதிப்படையுதோ அதுக்கு நான் போடுறேன். லாப சீராக்கல் கூட்டில் திருத்த முன் தெரிய லாபம் ப்ளஸ் மைனஸ் திருத்த முதல் ஒரு வலுவுக்கான திருத்த பதிவு எடுப்போம். முதலாவது வலு கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட காசு 18,500 ஆனது கடன்பட்டோர் கணக்கில் 15,800 பதியப்பட்டது. கடன்பட்டோர் தந்த காசு வரவு கடன்பட்டோர் செலவு. காசில் சரியா 15 18,500, கடன்பட்டோரில் 15,800 பதிஞ்சாச்சு. காசு கணக்கு கடன்பட்டோர் கணக்கில் 15,800 பதியப்பட்டது. காசு கணக்கு பற்றி சொல்லல, அது சரியா இருக்கும். அப்போ இதில் இன்னும் பதிய வேண்டியது 2,700. திருத்த பதிவு முதலாவதுக்கான திருத்த பதிவுடன் கடன்பட்டோர் செலவு 2,700, தொங்கல் வரவு 2,700. ஏன் காசு கணக்கு சரியல்ல, கடன்பட்டோர்ல செலவு வச்சுட்டு காசு கணக்கு சரியல்ல, தொங்கல்ல வர வைக்க. 2வது வழி கடன் விற்பனை 25,000 ஆனது விற்பனை கணக்கில் 2,500 செலவு வைக்கப்பட்டிருக்கான். விற்பனை கணக்கில் ஒரு படம் வந்துட்டு கடன் விற்பனைக்கு பதிவு கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. கடன்பட்டோர் கணக்கில் 25,000 போட்டாச்சு, விற்பனை கணக்கில் 2,500 போட்டாச்சா. விற்பனை கணக்கில் 2,500 என செலவு வைக்கப்பட்டது. விற்பனை கணக்கில் இன்னும் பதிய வேண்டியது 22,500. திருத்தப்பதிவு 2வதுக்கான திருத்தப்பதிவு விற்பனை செலவு 22,500. கடன்பட்டோர் சரியில்லை, தொங்கல் வரவு தொங்கல் கணக்கு வரவு 22,500. இப்போ இது லாபத்தை பாதிக்குமான்னு பார்த்தோம். முதலாவது வழி லாபத்தை பாதிக்காது, கடன்பட்டோர் தான். இதில் இருக்குது விற்பனை லாபத்தை பாதிக்கும். இப்போ இதை பிரேக்கெட் பண்ணி லாப நட்ட கூட்டு செலவு போடுறேன். தொங்கல் வராது, லாபத்தை பாதிக்காது. லாப நட்ட கூட்டு செலவு வேண்டாம், லாபம் செலவு மீதி இன்னும் செலவு வச்சுக்கிட்டா கூடும். லாபம் செலவு மீதி அப்போ நான் செலவு வைக்க லாபத்தை கூட்ட வட்டி வருது. அடுத்து பதிவளிக்கப்பட்ட 20,000 இல்லை விற்பனை திரும்பல் 3,000 ஆனது விற்பனை கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கான். விற்பனை திரும்பல் கணக்கில் வர வைக்க வேண்டியது விற்பனை திரும்பல் கணக்கில் வர வைக்காமல் விற்பனை கணக்கில் வர வச்சிருக்கணும். விற்பனை திரும்பல் கணக்கில் வர வைக்க வேண்டிய பதிவு விற்பனை கணக்கில் வரவுக்கு வந்துருக்கு. திரும்பல் கணக்கில் வர வைக்க வேண்டிய பதிவு விற்பனை கணக்கில் வரவுக்கு வந்திருக்கு. அப்போ திருத்த பதிவு என்ன 3வதுக்கு விற்பனை செலவு. விற்பனையில் செலவு வைக்கும், இதில் வர வச்சது எல்லாம் வச்சு விற்பனை செலவு. விற்பனை திரும்பல் வரவு லாபத்தை பாதிக்குமாறு இதுவும் லாபட்ட கூட்டு வரவு, இதுவும் லாபட்ட கூட்டு செலவு. ரெண்டும் லாபட்ட கூட்டுன்றபடியால் நாங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வழுவுக்கான திருத்தப்பதிவு எடுத்து அந்த திருத்தப்பதிவு லாபத்தை எப்படி பாதிக்கும் என்று லாப சீராக்கல் கூட்டி எழுதிட்டேன். கேட்ட கேள்வி லாபம் எவ்வளவு தொகையால் குறைத்து காட்டப்படும். இந்த திருத்தக்கு 22,500 கூட்டுறேன். அப்போ முதல் என்ன இருக்கும் லாபம் 22,500 குறைவாக இருந்திருக்கு. இதுக்கு 2வது விட 233வது கேள்வி. ரமேஷ் பொதுக்கம்பெனியின் 31/3/2014 வாரான பரீட்சை மீதி சமப்படவில்லை. இவ்வித்தியாசம் தொங்கல் கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கான். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பின்வரும் தவறுகள் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. 3 தவறு இருக்கு. மேற்படி பிழைகளை திருத்த முன்னரான தொங்கல் கணக்கு மீதி கேட்டிருக்கு.
என்ன செய்வோம், இந்த 3 பிழைகளுக்கான திருத்த பதிவு எடுத்து தொங்கல் கணக்கு செய்வோம். தொங்கல் கணக்கு முதலாவது வழி, அதுக்கான திருத்த பதிவு எழுதப்படுறேன். சம்பளமாக கொடுத்த 1 லட்சம் காசு புத்தகத்தில் மட்டும் பதியப்பட்டது. சம்பளம் கொடுத்தா காசு கணக்கு செலவு, சம்பள கணக்கு வராது. காசு புத்தகத்தில் மட்டும் பதியப்பட்டிருக்கா, இங்க மட்டும் பதியப்பட்டிருக்கு, சம்பள கணக்குல பதிய. திருத்த பதிவு என்ன, சம்பள கணக்கு வராது, தொங்கல் கணக்கு செலவு. தொங்கல் கணக்கிலையும் பதிகிறேன். செலவு பக்கம் 3 சேர் வெட்டி 1 லட்சம் வந்து 102 பதிகிறேன். 2வது வழி, விற்பனை நாளேடு 30,000 குறைத்து கூட்டப்பட்டது. இப்போ விற்பனை நாளேட்டின் கூட்டுத்தொகை தெரியும். விற்பனை நாளேட்டின் கூட்டுத்தொகை கடன்பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு வந்து பதிவோம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அது குறைஞ்சிட்டுண்டா 2 இடம் பிற வந்திருக்கும். விற்பனை நாளேடு 30,000 குறைஞ்சா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கணும் 30,000, விற்பனை கணக்கில் செலவு வைக்கணும் 30,000. அப்போ தொங்கல் கணக்கு இதால் பதிவு வராது. தொங்கல் கணக்கில் 3வது வழி, பதிவளிக்கப்பட்ட 20,000 அறவிட முடியா கடனானது வருமானமாக பதியப்பட்டுள்ளது. அறவிட முடியா கடன் ஒரு செலவினம். அறவிட முடியா கடனை நாங்கள் என்ன செலவினமாக தான் காட்டணும். செலவினமாக காட்டணும்னா லாபட்ட கூட்டில் எந்த பக்கம் காட்டணும், லாபட்ட கூட்டில் செலவினங்கள் வரவு பக்கம், வருமானங்கள் செலவு பக்கம். இவே என்ன செய்யட்டோம்டா லாபநட்ட கூட்டில் செலவு பக்கம் பதிஞ்சிட்டு அறவிட முடியா கடன் வருமானமாக பதியப்பட்டிருந்தது என்றால் லாபநட்ட கூட்டில் செலவு பக்கம் பதிஞ்சாச்சு. அப்போ திருத்தப்படன் லாபநட்ட கூட்டில் வரவு வைக்கப்படும். எவ்வளவு, டபுளா 40 வரப்போகுது. ஏனென்றா அறவிட முடியா கடன் ஒரு லாபநட்ட கூட்டில் வரவுக்கு வர வேண்டிய வடிவம். லாபநட்ட கூட்டு செய்ய லாபநட்ட கூட்டு நான் கூட்டு கணக்கு வடிவில் செய்தா வரவு பக்கம் பெற வேண்டிய 20 செலவினமாக காட்டப்படும். வரவு பக்கம் வந்தால் வருமானமாக செலவு பக்கம் காட்டி போடணும். வருமானமாக செலவு பக்கம் காட்டி போடணும் லாபட்ட கூட்டில். இப்போ செலவு வச்சதையும் இல்லாம செய்ய சரியானதும் 20, மொத்தமாக அவ்வளோ லாபட்ட கூட்டி வராது 40. மற்றதெல்லாம் சரி என்ன, இங்கே செலவு தொங்கல் கணக்கு செலவு 40. இப்போ 3வதுக்கான திருத்த பதிவு லாபட்ட கூட்டு வராது, தொங்கல் கணக்கு செலவு. இப்போ தொங்கல் கணக்கு செலவு பக்கம் வரப்போகுது 40,000. 3 வழி. இன்னொன்று இருக்குது நம்ம கிட்ட 2வது. இங்க 2வது ஒன்று இருக்குது. கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த 25,000. இது 2வது, இது 4வது, இது 3. 2வது நீங்க எழுத போறேன். இது 4வது. 2வது, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த 25,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு பெறுவனவாக பதியப்பட்டுள்ளது. கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தா காசு கணக்கு செலவு எவ்வளவு, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த 25, காசு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, வரவு பக்கம் பதியணும். இப்போ வரவு பக்கம் பதியாம கடன்பட்டோரின் காசு பெறுவனவாக பதியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு பெறுவனவாக பதிஞ்சாச்சு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு பெறுவனவள் எந்த பக்கம், செலவு பக்கம். செலவு பக்கம் பதிஞ்சிட்டோம். காசு கணக்கு சரி, அதை பற்றி சொல்லல, அதாவது சரியா இருக்கு. காசு கணக்கு செலவை வச்சு கடன் கொடுத்தோர்ல வரவு வைக்காமல் கடன்பட்டோரின் காசு பெறுவனவாக கருதினா கடன்பட்டோர் கணக்கில் செலவு பக்கம் போயிடும். இப்போ கடன்பட்டோர் கணக்கில் செலவு பக்கம் பதியப்பட்டிருக்கு. இப்போ காசு கணக்கு அப்புறம் யோசிக்கிறது, காசு கணக்கில் அப்படி இருக்க வேண்டிய இல்லை, சரியா இருக்கு. காசுல செலவை வச்சு கடன் கொடுத்தோர்ல வரவு வைக்க வேண்டிய பதவி பதிலாக கடன்பட்டோர்ல செலவு வச்சாச்சு. ஏன் செலவு வச்சாச்சு என்ன எடுக்கிறேன்டா, காசு பெறுவனவு கடன்பட்டோர்ல செலவு பக்கம், காசு கணக்கு சரி, அதை பற்றி சொல்லல. அப்போ இப்போ என்ன ஒன்றுமெண்டா கடன்பட்டோரை இல்லாச்சிய கடன்பட்டோர்ல வரவு வைக்கும். கடன் கொடுத்தோர்ல இந்த பக்கம் சரியான பதிவு வரவு பக்கம். என் காசு கொடுத்தா காசு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் வரவு. இப்போ கடன்பட்டோர்ல வரவு, கடன் கொடுத்தோர் வரவு. திருத்த பதிவு கடன்பட்டோர் வரவு 25,
கடன் கொடுத்தோரும் வரவு 25. ரெண்டும் சேர்த்து காசு சரியில்லை. அப்போ தொங்கல் கணக்கு செலவு 50. கடன் பெற்றோர் சரியானது பிள்ளையான பதிவு இல்லாச்சியை வர வச்சுனா, கடன் கொடுத்தோர்ல சரியான பதிவுக்காக வர வச்சுனா, ரெண்டையும் சேர்த்து தொங்கல் கணக்கு செலவு 50. தொங்கல் கணக்கிலையும் செலவு வைக்கிறேன். கடன் பட்டோர் 25, கடன் கொடுத்தோர் 25, மொத்தம் 50 செலவு பக்கம் வருது. இவ்வளத்தையும் கூட்டுவோம். 4 வலுவும் திருத்தியாச்சு. 190 செலவு பக்கம் பதியப்பட்டிருக்குது. அப்போ ஆரம்ப மீதி தான் தொங்கல் கணக்கில் எப்பவும் போடுவோம். இறுதி மீதி வராது. ஏன்னா வலுவை திருத்தினா பிறகு தொங்கல் கணக்கு சமப்படுதுன்னா இறுதி மீதி ராது. அப்போ இந்த நிறுவனத்தின் பரீட்சை மீதி வரவு பக்கம் 190 குறைவாக இருந்திருக்கு. அதனால தொங்கல் வரவில் வந்திருக்குது. திருத்தைக்கு இல்லாமல் போகுது. தொங்கல் கணக்கு எந்த பக்கம் உருவாயிருக்குதுன்னா கேள்வி கேட்டிருக்கிறேன். 190,000 வரவு பக்கம் உருவாயிருக்கு. இதுக்கான விட 3வது விட. இருநூற்றி 34வது கேள்வி. வரையறுத்த ரேணுகா கம்பெனியின் 31/3/2016 உள்ளவாறு பரீட்சை மீதியானது சமப்படையது. இவ்வேறுபாடானது தொங்கல் கணக்கு மாற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனை பின்வருவன வெளிக்கொணர்ந்தது. கேட்ட கேள்வி 4 வலு தந்திருக்கிறோம். கேள்வி அடிப்படையில் நாலு வளைய பார்த்துட்டு என்ன கேள்வி என்ற ஏ மின்சார செலவினங்களுக்காக செலுத்தப்பட்ட 200 காசு கணக்கில் மாத்திரம் பதியப்பட்டது. திருத்த பதிவு எடுப்போம். மின்சாரத்தை செலுத்தினதை காசு கணக்கில் மட்டும்தான் பதிஞ்சாச்சு. காசு கணக்கில் செலவு வச்சாச்சு. திருத்த பதிவு மின்சார கணக்கு வரவு 200, தொங்கல் கணக்கு செலவு 200. காசு கணக்கில் பதிஞ்சாச்சுன்னா மின்சார கணக்கில் வரவு வைக்கிறது. இப்போ மின்சார கணக்கு வரவு வச்சுட்டு தொங்கலில் செலவு வைக்கிறேன். கொள்ளன நாளேடு 60,000 கூடுதலாக கூட்டப்பட்டுள்ளது. கொள்ளா நாளேடு கூட்டியாச்சான். கொள்ளா நாளேட்டின் மொத்தத்தை கொள்ளா கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுண்டு பதியிருந்தாங்க. அது கூடிட்டு கடன் கொடுத்தோர்ல வரவு வைக்க போறேன். கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, கொள்ளனா கணக்கு செலவு 60 ஒப்போசிட்டாக வருது. கொள்ளா நாளத்தின் கொடுத்தொகை கூட வந்துட்ட வழியால் கொள்ளா நாளத்தின் கொடுத்தொகைக்கு கொள்ளா கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் செலவு வடிவம். இது ஒப்போசிட்டா கடன் கொடுத்தோர் வரவு, கொள்ளனவு செலவு. 3. கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற 50,000 ஆனது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு கொடுப்பனமாக பதியப்பட்டுள்ளது. இப்போ கடன்பட்டோர் தந்தா காசு கணக்கு வரவு 50, கடன்பட்டோர் கணக்கு செலவு. கடன்பட்டோர்ல செலவு வைக்காமல் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு கொடுப்பனவாக, கடன் கொடுத்தோர் கணக்கில் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு கொடுப்பனவாக, கொடுப்பனவாக காசு வரவுப்படும். கடன் கொடுத்தோர் கொடுத்ததுகள் கடன் கொடுத்தோர் கணக்கில் வரவுப்படும். இப்போ காசு கணக்கில் செலவு வச்சு வரவு வச்சுட்டு கடன்பட்டோர் தந்தது காசு கணக்கில் வரவு வச்சுட்டு கடன்பட்டோரில் செலவு வைக்க வேண்டிய பதிவு பதிலாக கடன் கொடுத்தோருக்கு கொடுத்ததாக கருதி கடன் கொடுத்தோரில் வரவு வச்சாச்சு. கடன் கொடுத்தோர் கணக்கில் வர வச்சாச்சு. அப்போ காசு கணக்கு சரி, அதை பற்றி சொல்லு. அப்போ கடன் கொடுத்தோரை இல்லாமல் செய்ய கடன் கொடுத்தோரில் செலவு வைக்கணும் 50. திருத்த பதிவு கடன் கொடுத்தோர் செலவு 50. கடன் பட்டோரில் எந்த பக்கம் பதிக்கணும்? காசு பெறுவனவு செலவு பக்கம். காசு பெறுவனவு கடன் பட்டோரில் செலவு பக்கம். அங்கேயும் செலவு தான் வைக்கணும். கடன் பட்டோர் செலவு 50. கடன் கொடுத்தோரில் இல்லாமல் செய்ய செலவு வைக்கிறேன். கடன் பெற்றோர்ல சரியானது செலவு பக்கம், அதுக்காக செலவு வைக்கிறேன். தொங்கல் வரவு 100. 4வது 40,000 விற்பனை விலை பட்டியலானது கடன்பட்டோர் பேரேட்டில் மாத்திரமே பதியப்பட்டுள்ளது. கடன்பட்டோர் பேரேடு என்றால் துணை பேரேடு. இப்போ பொது பேரேட்டில் பதியல. விற்பனை நாளேட்டின் மொத்தம் இல்லை, விற்பனை பட்டியல் ஒன்று. பொது பேரேட்டில் பதியல தான் இந்த கருத்து. கடன்பட்டோர் பேரேட்டில் மாத்திரம் பதியப்பட்டுள்ளது. பொது பேரேட்டுகள் பதிவு என்ன? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வராது, விற்பனை கணக்கு செலவு.
இதில் கேட்ட கேள்வி தொங்கல் கணக்கினை திறப்பதற்கு எந்தெந்த வழி தொங்கல் கணக்கு உருவாக்கும்னு சொல்லி கேட்டிருக்கு. எந்தெந்த வழி தொங்கல் கணக்கில் உருவாக்குது? முதலாவது ஏயும் சியும். ஏயும் சியும் தான் தொங்கல் கணக்கு. பரீட்சை மீதியை பாதிக்கும் வழுக்கள், பரீட்சை மீதியை பாதிக்கும் வழுக்கள் ஏயும் சியும். முதலாவது விடு. 235வது கேள்வி. நிறுவனம் ஒன்று 1500க்கு விற்பனையை மேற்கொண்டது. இச்செயற்பாடு தவறுதலாக விற்பனை கணக்கிலும் கடன்பட்டோர் கணக்கிலும் செலவு பக்கங்களுக்கு 15,000 என பதியப்பட்டது. திருத்த பதிவு என்னன்னு சொல்லி கேட்கிறோம். விற்பனை 1500 தான் சரியான தொகை. அப்போ அந்த 1500 சரியான தொகையை விற்பனை கணக்கிலும் கடன்பட்டோர் கணக்கிலும் செலவு பக்கங்களுக்கு 15,000 என்று வந்துட்டா. ரெண்டு கணக்கிலையும் செலவு பக்கம் தான் பதிஞ்சிருக்கிறோம். அதை நான் கண்டுட்டேன். மற்ற தொகை 15,000 வேறு தொகை. 1500 இல்லை, 15,000 தொகை பதியப்பட்டு தான் பேரிட்டு கணக்கில் பெரிய காட்டுறேன். 1500க்கு செய்த விற்பனை ஒன்று தவறுதலாக விற்பனை கணக்கினதும் கடன்பட்டோர் கணக்கினதும் கடன்பட்டோர்லையும் விற்பனையிலையும் செலவு பக்கம் 15,000 என்று வந்துட்டு. சரியானது 1500. எப்படி வரும் சரியானது? கடன்பட்டோர்ல வரவு 1500, விற்பனையில செலவு 1500 தான் சரியானதோ. இப்படி வரும். ஆனா இப்படி வந்துருக்கு. அப்ப என்ன முதல் செலவு வச்ச 15,000 இல்லாம செய்யறதுக்கு ஒரு 15,000 வரவில் எவ்வளவு வரணும்? 1500. அதுக்கு ஒரு 1500 சேர்த்து கடன்பட்டோர் வரவு 16,500. திருத்த பதிவு கடன்பட்டோர் வரவு 16,500. ஏன் 16,500 வந்தேன்னா செலவை வச்சதையும் இல்லாம செய்ய, செலவை வச்சுட்டு 15,000, அதை இல்லாம செய்ய 15, வரவில் வரணும் 1500. அதுக்காக ஒரு 1500 சேர்த்து 16,500 வரவு. விற்பனை எடுத்தா விற்பனை செலவில் 1500 இருக்கணும். இதுதான் சரியான பதிவு. இப்படி வந்துட்டு 15. இப்போ விற்பனையில வர வைக்கணும் அவ்வளவு 13,500. ஏனென்றா இதை 1500 மாற்றணும்னா 13,500 வர வச்சுடுவோம். விற்பனையும் வரவு 13,500. கடன்பட்டோர்ல வர வச்சுனான் 16,500, விற்பனையில வர வச்சுனான் இது 1500 மாத்திரத்துக்கு 13,500 வர வச்சு விட்டுறான். ரெண்டையும் சேர்த்து தொங்கல் செலவு 30,000 அப்படின்னு தான் நாட்குறிப்பு பதிவு தான் கேட்டிருக்கிறோம். அதுக்கான நாட்குறிப்பு பதிவு. அடுத்து 236வது கேள்வி. $21,000 விற்பனை விலைப்பட்டியல் ஒன்று விற்பனை நாளேட்டில் 12,000 என பதியப்பட்டது. இது பொது பேரட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலே கூறப்பட்ட கணக்கீட்டு பிழையை திருத்துவதற்கான நாட்குறிப்பதினை எழுதுக. விளம்பல் அவசியமில்லை. விற்பனை நாளேட்டின் விலைப்பட்டியல் 21,000. 21,000 விற்பனை விலைப்பட்டியல் என்றால் கடன்பட்டோர் வரவு 21,000, விற்பனை செலவு 21,000 என்று வரணும். ஆனால் விற்பனை நாளேட்டில் 12,000 என பதியஞ்சாச்சு. 21,000 வர வேண்டிய இடத்துல 12,000 என்று தான் எல்லா இடமும் வந்திருக்கும் பதிவு. விற்பனை நாளேட்டில் பதிகிற தொகை தான் பேரெட்டு கணக்குக்கு இரட்டப்பதிவுக்குள்ளாகும். இப்போ கடன்பட்டோர் வரவு 12, விற்பனை செலவு 12 வந்துட்டு வர வேண்டியது 21. அப்போ இன்னும் பதியணும் 9,000. திருத்த பதிவு. கடன்பட்டோர் வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வர 9,000. 21,000 மாத்திரத்துக்கு வர வைக்கிறேன். விற்பனையிலே 9,000 செலவு வைக்கிறேன். விற்பனை கணக்கு செலவு 9,000. அதே கேள்வியில இன்னொரு பாவனா பிரிவு. இப்பிழை திருத்தப்படாமல் இருப்பின் இத்தொகையினால் லாபம் மாற்றமடையும் என்பதையும் இத்தொகை லாபத்தில் ஒரு அதிகரிப்பையா அல்லது குறைவையா அல்லது மாற்றமின்மையா ஏற்படுத்தும் என்பதையும் குறிப்பிடுது. இந்த பிழை திருத்தப்படா இருந்தால் லாபம் எப்படி மாற்றமடையும் என்பதை திருத்தப்படையில் இந்த திருத்தப்பதிவு எடுத்துட்டேன். இந்த திருத்தப்பதியில் எது லாபத்தை பாதிக்க வேண்டாம்? விற்பனை செலவு. லாபநிட்ட கூட்டு செலவு வைக்கிறேன். லாபநிட்ட கூட்டு செலவு வச்சா லாபம் இணையும். லாபம் செலவு மீதி செலவு வச்சு விட்டா கூடும்.
திருத்தேக்க லாபத்தை கூட்ட வேண்டி வருது. திருத்தாம இருந்தா குறைஞ்சிருக்கு. அப்ப லாபம் குறைவாயிருக்க போகுது. எத்தொகையால் லாபம் மாற்றமடையும் திருத்தப்படாமல் இருப்பினு தான் கேட்டிருக்கு. திருத்தப்படாமல் இருந்தா 9,000 ரூபாவால லாபம் குறைவாயிருக்கும். அடுத்த 237வது கேள்வி. வரையறுத்த ஏபிசி கம்பெனியின் 2011-3/12 உள்ளவாறு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் மீதி கடன்பட்டோர் பெயரிட்டில் பின்வருமாறு இணக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இணக்க கூற்று மாதிரி ஒன்று தந்திருக்கிறான். அதில் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 8,000 போட்டு கூட்டப்பட்டிருக்கு. இணக்க கூற்று மாதிரி அறவிட முடியா கடனில் கூட்டி காட்டப்பட்ட தொகை 50. அறவிட முடியா கடனில் கூட்டி காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி 50 கூட்டி இருக்கிறான். களி விற்பனையில் கூட்டி காட்டப்பட்ட தொகை 150 என்று சொல்லி கழிச்சிருக்கணும். கழிச்சு பட்டியல் மீதி எடுத்திருக்கணும் 7,900. இது இணக்க கூற்று மாதிரி தந்திருக்கு. 2 வலு இடம்பெற்றிருக்குது. அந்த 2 வலுவையும் கட்டுப்பாட்டு கணக்கோட பட்டியல் மீதி இணக்கம் செய்து தந்திருக்கணும். கீழே மேற்கூறிய இணக்க கூற்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவலை கருத்தில் கொள்ளாமல் வரைவு நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்பட்டன. ஆண்டுக்கான லாபம் நடைமுறை சொத்து முறை 20 லட்சம் 15 மில்லியன். கேட்டகள்ளி இந்த தகவல்களை இணக்க கூற்றிலுள்ள தகவல்களை கருத்தில் கொண்ட பின்னர் லாபம் நடைமுறை சொத்து. இப்போ லாபத்தையும் திருத்தம் சரியான நடைமுறை சொத்துன்னு கேட்டிருக்கு. என்ன கணக்கீட்டு சமன்பாடு மாதிரி லாபம் நடைமுறை சொத்து ரெண்டையும் கூட்டு கழிக்கிற இந்த கணக்கீட்டு சமன்பாடு வகையில் எழுத போகிறேன். அப்போ அதுக்கு முதல் திருத்தப்பதியும் எடுக்க போகிறேன். 2க்கு முதலாவது வேலை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி இருக்குது 8,000. அறவிட முடியா கடனில் கூட்டி காட்டப்பட்ட தொகை 50. அறவிட முடியா கடனை கூட்டி காட்டியாச்சு. பட்டியல் மீதி செய்ய பாருங்க. பட்டியல் மீதி செய்ய கூட்டி இருக்குது. கட்டுப்பாட்டு கணக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டி காட்டப்பட்டிருக்குன்னு முதல்ல காணணும். அறவிட முடியா கடனில் கூட்டி காட்டப்பட்ட தொகை என்றால் முதல்ல காணணும் எங்க கூட்டப்பட்டிருக்குது. கட்டுப்பாட்டு கணக்கில நபர் கணக்கில கட்டுப்பாட்டு கணக்கு எடுப்போம். ஃபர்ஸ்டா கட்டுப்பாட்டு கணக்கில அறவிட முடியா கடனை கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டா கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்னையும் குறைஞ்சிடும். ஆனா பட்டியல் மீதி கூடி இருக்கும். அதான் கூட்டப்பட்டிருக்கு. பட்டியல் மீதி காணேக்க கீழே கண்டது பட்டியல் மீதி. கீழே கண்ட பட்டியல் மீதியில 50 கூட்டி இருக்கணும். பட்டியல் மீதி காணேக்க கூட்டி இருக்கணும்டா கட்டுப்பாட்டு கணக்கு மீதி குறைஞ்சிருக்குது. எப்படி குறைஞ்சிருக்குது? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அறவிட முடியா கடன் செலவு பக்கம். இப்போ செலவு பக்கம் கொண்டே அறவிட முடியா கடனை போட்டு விட்டா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி குறைஞ்சிரும். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி குறைஞ்சிட்டு ஆனா பட்டியல் கூடி இருக்கும். அதான் கூட்டி இருக்குது. கீழே என்ன மீதி காணப்படுமோ அது கூடவா இருந்தா கூட்டும். அப்ப இது முதலாவது பிள்ளை நான் என்ன கடித்தேன்? கட்டுப்பாட்டு கணக்கில் அறவிட முடியா கடன் கூட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்ப அதை திருத்துவோம். அறவிட முடியா கடனை திருத்தணும்டா கடன்பட்டோர்ல வரவு பக்கம் என் செலவெல்லாம் வச்சிருக்கிறேன். இப்போ கடன்பட்டோர் வராது 50. அறவிட முடியா கடன் கணக்கு செலவு 50. இது கடன்பட்டோர் கணக்கில் மட்டுமென்று சொல்லல. அறவிட முடியா கடனில் கூட்டி காட்டப்பட்ட தொகை என்றால் அறவிட முடியா கடனே கூட்டப்பட்டுட்டு அறவிட முடியா கடன் 2 இடம் வரும். அறவிட முடியா கடன் கணக்கு வராது. கடன்பட்டோர் செலவு வரும். அதை குறைக்கிறதுக்கு ஒப்போசிட்டா கடன்பட்டோர் வரவா அறவிட முடியா கடன் செலவு வந்துட்டு. அப்போ இந்த பதிவை இங்கே கணக்கீட்டு சமன்பாடு மாதிரி கடன்பட்டோர் வர வேண்டாம். கடன்பட்டோர் கூடும் நடைமுறை சொத்து. அறவிட முடியா கடன் செலவு தான் லாபட்ட கூட்டு செலவு. இது லாபட்ட கூட்டு போகாது. கடன்பட்டோர் அறவிட முடியா கடன் செலவுண்டா லாபட்ட கூட்டு செலவு. லாபம் செலவு மீதி இன்னும் கொண்டே செலவு வைக்கிறேன். அப்போ கூடும். 2வது வழி விற்பனையில் கூட்டி காட்டப்பட்ட தொகை. விற்பனை கூடிட்டு அதையும் முதல் யோசிப்பான். விற்பனை கூடினா கடன்பட்டோருண்டே பாவம். இதுல நடந்திருக்கு அந்த விற்பனை கடன்பட்டோர் இல்லையா பட்டியல் இல்லையா. இப்போ விற்பனை கூடிட்டுண்டா கட்டுப்பாட்டு கணக்கு பார்க்குறேன். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் விற்பனை கூடினா கட்டுப்பாட்டு கணக்கு கூடிடும். விற்பனை கூடினா கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கூடிடும். கீழே என்ன மீதி காண்றோம்? பட்டியல். பட்டியல் குறைஞ்சிருக்கும். கழிச்சிருக்கு பாருங்க. இது எங்க நடந்தப்பல கட்டுப்பாட்டு கணக்கு. விற்பனை கூடவா இருந்தா கட்டுப்பாட்டு கணக்கு கூடிடும். ஆனா பட்டியல் குறைஞ்சிடும். பட்டியல் குறைஞ்சபடியாக கழிச்சிருக்கணும். கணக்கு கூட்டில் கழிச்சு காட்டியிருக்கு 180. அப்போ இது வந்தப்பல கட்டுப்பாட்டு கணக்கில் அப்போ அந்த விற்பனையை திருத்தணும். விற்பனை திருத்தணும்ல விற்பனை வராது
விற்பனை வரவு 150, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 150. ஏன் இது விற்பனை எதையும் தாக்கம் ஏற்படுதுண்டா விற்பனையில் கூட்டி காட்டப்பட்ட தொகை தான் இருக்குது. கடன்பட்டோர்ல விற்பனையை கூட்டி 15 சொல்லல, கடன்பட்டோர்ல விற்பனையை கூட்டி 15 சொல்லாமல் விற்பனை கூடி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ விற்பனை வராது, கடன்பட்டோர் செலவு. அப்போ இது லாபத்தை கூட்டி போகும், கடன்பட்டோர் போகாது, விற்பனை போகும். லாப நட்ட கூட்டு வரவு பக்கம் லாபம் நீ லாபம் செலவு மீதி நீ வர வச்சு விட்டா குறையும், லாபத்தை கழிக்கிறேன். கடன்பட்டோர் செலவண்டா கடன்பட்டோர் வரவு மீதி செலவு வச்சு விட்டா குறையும், கழிக்கிறேன். ரெண்டு வலுவையும் திருத்தி போட்டோம். திருத்த முன்னர் இருக்கிற தரவை பதிகிறேன். லாபம் தந்திருக்குது 2000, 2 மில்லியன் 3 சேர் வட்டினா 2000. நடைமுறை சொத்து தந்திருக்கு 15000. திருத்தினது 1900 100 கழிச்சு விட்டா சரி 14900. திருத்திய லாபம் 1900, அதாவது 1.9 மில்லியன். நடைமுறை சொத்து திருத்திய நடைமுறை சொத்து 14.9 மில்லியன்.